வெல்கம் டு மாம்ஸ் அண்ட் சேனல். பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இட்லிக்கு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோங்க. சண்டே மார்னிங் எல்லாம். ஸோ அது எப்படி சிக்கன் கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு வச்சுட்டோம். மிக்சியில் மிளகு, சீரகம், சோம்பு நம்ம லாஸ்ட்டாக தான் ஊற்ற போகிறோம். இப்போ வந்து இதாகிடுச்சு, மறங்கிடுச்சு. பச்சை வாசனை போகட்டும். 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கணுங்க. தக்காளி இதை பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி மஞ்சத்தூள், சால்ட் ஆட் பண்ணிக்கிறோங்க. சால்ட் ஆட் பண்ணால் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். நம்ம வந்து சால்ட்டு சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் தக்காளியில் கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வேகணும். ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்காங்க, அந்த மிளகாத்தூள் போடுறேன். 2 ஸ்பூன் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நம்ம சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கிரேவியாக நம்ம வதக்கிட்டு எண்ணெயிலையும் அப்புறமா நம்ம தேவையான அளவு குழம்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போது நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. சிக்கன் டிஃபனுக்கு ஏறினாலும் தண்ணியாக தான் நான் வைக்கிறேன். கொஞ்சம் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணுறோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த மிளகு, சீரகம், சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணுறோங்க.
இது வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க, நல்லாயிருக்கும் காரமாக. நம்ம இதில் தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோங்க. எல்லாமே ஆட் பண்ணிட்டோங்க. இதில் குழம்பு கொதிக்குது. இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தலையை வந்து பிரித்து போடுறோங்க. கொத்தமல்லி தலை பிரித்து போட்டுட்டோம். இதோடு நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்தோம்னா கிரேவி எல்லாம் மிக்ஸ் ஆகி ஃப்ளேவர் சூப்பராக வருங்க. இப்போ 3 விசில் வச்சு நான் நிறுத்த போகிறேன். 3 விசில் அடிக்க போதுங்க. 3 விசில் அடித்து நிறுத்திடுவாங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க டிஃபனுக்கு. ஏன்னா டிஃபன் இட்லி குருமா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. தேங்க்யூ. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.